சிறகடிக்க ஆசையில முத்துக்கும் மீனாக்கும் இன்னும் எவ்வளவுதான் அடி மேல அடி விழும் தெரியவே இல்ல. பாவம் அவங்க ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் காட்டுறாங்க. மீனா வராங்க, அவங்க கேக்குறாங்க ஸ்வேதா எங்க முத்து நாக்கணும் அப்படின்னா அவர் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க மோர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஏன் மோர் ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னா இது போல எல்லாரும் வெயில கஷ்டப்படுறீங்களா, அதனாலதான் அதனால மோர் குடிச்சிட்டு ஜாலி எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு. அந்த மோர் எடுத்து வந்து அவர் லவ் பண்றாங்களா அவர் மேல ஊத்திடுறாங்க. அதை பார்த்துட்டு அவர்ல சரி சரி பரவாயில்ல விடுங்க, தெரியாம தானே ஊத்திட்டீங்க, இதுக்கே இவ்வளவு பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஷா சொல்றாரு. அதை பார்த்துட்டு நம்மளோட ஸ்வேதாக்கு வந்து அவர் மேல ஆசை வருது. மத்தவங்களையும் மதிக்கிறோம், நம்மள கண்டிப்பா மதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 10க்கு 10 மார்க் போட்டு அவர் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாருமே அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு அந்த ஈஷா அவர்ல கிளம்பிடுறாரு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மீனா எழுந்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வயிறு வலி வந்துருது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு சீதா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளோட ஸ்வேதா கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு நீ பறந்த பத்திரத்தை தெரிஞ்சுக்காண்டி ரொம்ப வழியில இருக்கப்பல வா உள்ள போலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது முத்து வராரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டா உள்ள டாக்டர் கிட்ட பார்த்தது தெரியும் அப்படின்னு. அப்புறம் ஸ்கேன்ல எடுத்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு எதனா இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் எதனா ஆயிருக்கா, வயித்துல எதனா அடிபட்டிருக்கா அப்படின்னு. அப்ப முத்து யோசிச்சாமா எங்களை எலெக்ஷன் ரீயூனியன் எலெக்ஷனுக்காக நிற்கும் போது அவங்களுக்கு எதிர்கட்சியில இருக்கவங்க இவ்வளவு கத்தியால குத்திராங்க அப்படின்னு. அதனால உங்களுக்கு கர்ப்பப்பையில வந்து இதுவா இருக்கு, வீக்கமா இருக்கு, சோ அதனால உங்களுக்கு இயற்கையா குழந்தை பிறக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மீனா அதை கேட்டு ரொம்ப அழுகுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இந்த வீக்ல வராரு, நான் அவரை வச்சு உங்களை பார்க்க வைக்கிறேன், அது வரைக்கும் உங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கிறதுக்காக நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்து மீனா ரொம்ப அழுது ஃபீல் பண்றாங்க. இது போல நம்மளால குழந்தை பெத்துக்க முடியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அழுது உடம்புக்கு எடுத்துக்காத வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தாங்க வந்து கூட்டு போறாரு. கூட்டு போயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவங்க வெளியில வரும்போது அவங்களோட விஜய் அவங்க மாமியார் பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன இதுங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வருதுங்க, அது குழந்தை பெத்துக்கிற ஹாஸ்பிட்டல் இருந்து வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க இதோட ஆட்டோல கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. அப்புறம் அவங்க கீழே இறங்கிட்டு வந்து சீதா கிட்ட கேட்கறாங்க எதுக்கு உங்க அக்கா இங்க வந்து போறேன், என்ன ஆச்சு அப்படின்னு. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு வலி அதனால வந்து போறா அப்படின்னு. அதுக்கு எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இந்த ஹாஸ்பிட்டல் வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க, இங்க எல்லாமே தான் பாப்பாங்க, அவர் கொஞ்சம் வயிறு வலின்னு சொல்லிட்டு வந்து போறா அப்படின்னு. என்கிட்ட எதையும் மறைக்காத அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அவனா மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆக்சுவலா எல்லா மாமியாருமே வந்து தன்னோட மருமக மாசம் எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் தன்னோட மருமக மாசமா இருக்கானா அவங்க மனசு இறங்கணும். ஆனா இவங்க வந்து மாசமே ஆகக்கூடாது மீனா, ஏன்னா அவங்களோட புள்ள மனோஜ் கல்யாணம் ஆகணும், அதனால மீனா மாசமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. எப்படிப்பட்ட ஜென்மமா இருப்பாங்க எனக்கு சத்தியமா தெரியல. அவங்க எப்படி உங்களுக்கு பிடிக்கா பிடிக்காத கீழே சொல்லுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வாங்க இப்ப நம்ம எபிசோட் குள்ள போலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இது போல வந்து நீ உண்மை சொல்ல மாட்டேன், உங்க அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பப்பரப்பா மனோஜ் காட்டுறாங்க. அவர் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. இது போல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களுக்கு காசு தந்துருவாங்க, எல்லா பிரச்சனைல இருந்து விடுதலை ஆயிடுதுன்னு சொன்னீங்க, நீங்க எப்படி பண்றீங்க, எனக்கு கல்யாணம் தான் ஆச்சுன்னு பேரு, ஆனா வந்து நான் விடுதலை ஆகிற மாதிரி தெரியல, இந்த விஷயம் கூட ரோகிணிக்கோ இல்ல எங்க அம்மாக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட செகண்ட் மாமியார் விச் மீன்ஸ் கனகாவோட அவங்க அம்மா வந்துட்டு பேசுறாங்க. என்ன மாப்பிள்ள என் வீட்டு பக்கமே வர மாட்டீங்க அப்படின்னு. நீங்க பேசாதீங்க, எனக்கு மேல கோவமா இருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்னு. நீங்க தாலி கட்டணும் காசு கொடுப்பதுன்னு சொன்னீங்க, நான் தாலியும் தெரியாது நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல மாப்பிள்ள நான் அதை பத்தி தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டாபிக்க மாத்திடுறாங்க. இதுக்கு மேல காசு கொடுத்தா நம்மளோட இருக்க மாட்டாரு, நம்ம பொண்ணு விட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆடிட்டர் வந்துருவாரு, நாளைக்கு அவர்கிட்ட நான் முன்னாடியே பேசிட்டு நாளைக்கு உங்க காசு வந்துடும், நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்லிட்டு அவங்க அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் அந்த ஜோசியக்கார கண்டுபிடிச்சு சார் எப்படி சார் உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது, ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு. விடுங்க மனோஜ் இனிமே பாருங்க நீங்க உயரத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா இன்னும் ஏத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே யோசிச்சிட்டே நிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்து அந்த காசு எடுத்து வந்து அவங்க அம்மா விஜய் கிட்ட கொடுக்குறாரு. அவரு கொடுத்துட்டு இது போல 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு அப்படின்னு. எவ்வளவு கிடைச்சது என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் நான் வாங்கின கிடைச்சிச்சு அப்படின்னு. இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு அந்த பார்லர் காரங்க மேல முகத்தை விட்டு எரிஞ்சு டைவர்ஸ் வாங்கி வேண்டாம் அப்படின்னு மனோஜ் வந்து ரோகிணிக்கு போன் பண்றாங்க. ரோகிணிக்கு வந்து இது போல பணம் ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரோகிணி அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அந்த சீன்ல நாளைக்கு காட்டுற மாதிரி பாக்குறாங்க. சோ பாப்போம் நாளைக்கு ரோகிணி டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்களா இல்ல திரும்ப மாத்தி எதனா பேசுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.